எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் பிக் பாஸில் முதல் முறையாக போட்டியாளர்களாக உள்ளே வந்திருக்காங்க. இதன் பின்னணி இதை எதுக்கு செட் பண்ணாங்க? எக்ஸ் கண்டஸ்டன்ஸோட யுக்திகள் பேஸாக 4 விதம் தான். ஆனா அதை வச்சு பார்த்தானா இவங்களோட ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஈஸியா உடைச்சிடலாம். இந்த 4 ஸ்ட்ராட்டஜி என்ன? விஷால் செஞ்சது ரொம்ப சரின்னு ஒத்துக்கல. ஆனா ஓனாய் கூட்ட மாட்டோம். எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் பல பேர் விஷால மனசுக்குள்ள ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியை வச்சுக்கிட்டு கண்டென்ட்டை மில்க் பண்ணாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன? சாட்சினா உள்ள வந்துட்டாங்க. ஆனா அவங்க இந்த வாட்டி அழவே மாட்டாங்க. ஆனா அழறதுக்கு பதிலா வேற ஒரு ஸ்ட்ராட்டஜியை உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்த்துட்டே வாங்க. இதுக்கு முன்னாடி சௌமி மாமியா சேனலை நீங்க ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணலனா இந்த தருணத்தை எடுத்துக்கிட்டு கீழே சப்ஸ்கிரைப்னு ரெட் கலர்ல இருக்கு அந்த பட்டன், அதை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஒரு லைக் போட்டுட்டு வீடியோ கண்டினியூஸா பாருங்க மக்களே. உங்களுக்கு இந்த விடைகள் எல்லாமே நான் ஒண்ணா சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாமா? எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் முதல் முறையாக போட்டியாளர்களா இருக்கலாம், ஃபைனலிஸ்ட்ல உங்கள 2 பேர் இருக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள எடுத்துட்டு வந்தாங்க முதல் முறையா அப்படின்னு உங்களுக்கு கேள்வி இருந்தா இதுக்கு முன்னாடி ஒரு கேள்விக்கு ஆன்சர் கொடுக்குறேன். நான் சொல்லியிருந்தேன் 4 யுக்திகள் இருக்கதான் செய்யும் அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸுக்கு. ஆனா அதெல்லாம் என்னன்னு நான் உங்ககிட்ட விடைய சொல்லிட்டேன்னா அந்த கேள்விக்கான விடை அதுல கிடைச்சிரும். முதல் ஸ்ட்ராட்டஜி வன்மத்தை கக்குவாங்க. இது ரொம்ப ஈஸியான விஷயம். அவங்களுக்கு உள்ள நிறைய வன்மங்கள் சேரும். ஏன்னா அவங்களால சில இடங்கள்ல எஃபிஷியன்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்க முடியாது. அவங்களால மத்தவங்களோட யுக்தியை கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அவங்க பின்னாடி பல பேர் புறம் பேசியிருப்பாங்க. அதை என்னன்னு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களால பாத்துக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு